ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர், ம் குஷியா இருக்கேன். ம் இந்த அப்பாவோட முரளி வாசிக்கலாமா? ம் ஆரம்பிங்க பாப்தாதா சிஸ்டர். நிலையில இருக்கீங்களா? ம் ஆ குஷியா இருக்கேன், அப்பாவோட நினைவுலே இருக்கேன், டபுள் குஷியில இருக்கேன் சிஸ்டர். ஓகே, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் பாப்தாதா நினைவுல இருக்கேன், குஷியா இருக்கேன். ம் சரிங்க சிஸ்டர், இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் முரளி. இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல் முரளி காத்துட்டு இருக்கு எல்லாருக்கும், அவ்யக்த முரளி. ஆமாங்க பிரதர். சரி, வாசிங்க இன்னைக்கு நீங்க. ஓகே, ம் இன்றைய காலை முரளி ம் 1/9/2024. ம் ஓம் சாந்தி அவ்யக்த பாப்தாதா. ம் ரிவைஸ் டேட் வந்து 25/11/2001. ம் தலைப்பு ஆசீர்வாதங்களை கொடுங்கள், ஆசீர்வாதங்களை பெறுங்கள். ம் காரணத்தை நிவாரணமாக்கி ம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள் அப்படின்னு தலைப்பு சொல்றாரு பாபா. ம் இன்று அன்பு கடல் பாப்தாதா தம்முடைய அன்பு சொரூப குழந்தைகளின் அன்பின் கயிற்றில் பிணைக்கப்பட்டு சந்திப்பை கொண்டாட வந்துள்ளார். ம் குழந்தைகள் அழைத்தார்கள் மற்றும் பிரபு ஆஜராகிவிட்டார். ம் அவ்யக்த சந்திப்பையோ கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள். ம் பிறகும் கூட சாக்காரத்தில் அழைத்தார்கள் என்றால் பாப்தாதா குழந்தைகளின் பெரிய திருவிழாவில் வந்து சேர்ந்து விட்டார். ம் பாப்தாதாவுக்கு குழந்தைகளின் சிநேகம், குழந்தைகளின் அன்பை பார்த்து குஷி ஏற்படுகிறது. ம் சொல்லுங்க பிரதர். ம் இல்ல வாசிங்க நிஃப்லாம். மற்றும் மனதிற்குள் நாலாபுரமும் உள்ள குழந்தைகளுக்காக பாடல் பாடுகிறார். ம் ஆஹா சிரேஷ்ட பாக்கியவான் குழந்தைகளே, ஆஹா ம் இத்தனை பெரிய பாக்கியம் மற்றும் ம் இவ்வளவு சாதாரண ரூபத்தில் ம் சகஜமாக பிராப்தியாகிறது என்றால் இதை கனவில் கூட நினைத்து பார்த்ததில்லை. ம் ஆனால் இன்று சாக்கார ரூபத்தில் பாக்கியத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ம் பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். ம் தொலைவில் அமர்ந்திருந்தாலும் குழந்தைகள் சந்திப்பின் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ம் பாப்தாதா அவர்களை பார்த்து சந்திப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறார். ம் மெஜாரிட்டி மாதர்களுக்கு பொன்னான வாய்ப்பு கிடைத்துள்ளது. ம் பாப்தாதாவுக்கும் விசேஷ சக்தி சேனையை பார்த்து குஷி ஏற்படுகிறது. ம் 4 சுவர்களுக்குள் இருக்கும் மாதர்கள் ம் பாபா மூலம் விஸ்வ கல்யாணக்காரி ஆகி ம் உலகத்தின் ராஜ்ய அதிகாரி ஆகிவிட்டார்கள். ம் ஆகிவிட்டார்களா, ஆகி கொண்டிருக்கிறார்களா, என்ன சொல்வீர்கள்? ம் ஆகிவிட்டீர்கள் இல்லையா ம் அப்படின்னு கேட்கிறாரு. உலக ராஜ்யத்தின் வெண்ணெய் உருண்டை உங்கள் அனைவரின் கைகளில் உள்ளது இல்லையா? ம் பாப்தாதா பார்த்தார். மதுபன் வந்து சேர்ந்துள்ள மாதர்கள் அனைவருக்கும் ம் ஒரு விஷயத்தின் குஷி அதிகம் உள்ளது. ம் அது என்ன குஷி அது? ம் அதாவது பாப்தாதா மாதர்களாகிய நம்மை விசேஷமாக அழைத்துள்ளார். ம் இருங்க சொல்றேன். சொல்றேன். பாப்தாதா வந்திருக்காரு மதுபனுக்கு, குழந்தைகளை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காரு. அதுவும் திருவிழாவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அன்பான குழந்தைகளை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கேன். குறிப்பா மாதர்களுக்காக வந்திருக்காரு அப்பா. வந்து மாதர்களுக்காக இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, மாதர்கள் வந்து எங்க 4 சுவருக்குள்ள அடைப்பட்டு இருந்தவங்க, அவங்கள தந்தை வந்து வெளிப்படுத்துறாரு. எல்லாரும் முன்னாடியும் வெளிப்படுத்தி தந்தை வந்து அந்த மாதர்களுக்கு உலக ராஜ்யத்தின் உருண்டை வெண்ணெய் இருக்கு இல்லையா, கிருஷ்ணர் கையில வெண்ணெய் வச்சிருந்தாரு இல்லையா, அது போல மாதர்களை பூரா விஸ்வ கல்யாணக்காரியா மாத்தி இந்த உலக ராஜ்யத்தின் வெண்ணெய தாரேன் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. ம் ஆக மாதர்கள் மீது விசேஷ அன்பு உள்ளது இல்லையா? நஷாவுடன் சொல்கிறார்கள். பாப்தாதா அழைத்துள்ளார், நம்மை அழைத்துள்ளார், நாம் ஏன் வரமாட்டோம்? பாப்தாதாவும் அனைவரின் ஆன்மீக உரையாடலை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த குஷியின் நஷாவை பார்த்து கொண்டே இருக்கிறார். பாண்டவர்களும் கூட குறைந்தவர்கள் கிடையாது.
பாண்டவர்கள் இல்லாமல் உலகத்தின் காரியத்தினுடைய ம் முடிவு வர முடியாது. ம் ஆனால் இன்று விசேஷமாக மாதர்களை பாண்டவர்களும் கூட முன்னால் வைத்துள்ளார்கள். ம் பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் மிகவும் சுலபமான புருஷத்திற்கான ம் விதி சொல்லிக் கொண்டிருக்கிறார். ம் மாதர்களுக்கு சுலபமானது வேண்டும் இல்லையா? ம் எனவே பாப்தாதா மாதர்கள் குழந்தைகள் அனைவருக்கும் சொல்கிறார். ம் அனைத்திலும் சுலபமான புருஷார்த்தத்திற்கான ம் சாதனம் நடமாடும் போதும் ம் சுற்றி வரும் போதும் ம் சம்பந்தம் தொடர்பில் வரும்போதும் ம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மனதால் சுப பாவனையின் ஆசீர்வாதங்கள் கொடுங்கள் ம் மற்றும் மற்றவர்களிடம் இருந்தும் ம் ஆசீர்வாதங்களை பெறுங்கள். ம் உங்களுக்கு யார் எதை கொடுத்தாலும் ம் சாபமே கொடுத்தாலும் ம் நீங்கள் அந்த சாபத்தையும் கூட ம் உங்கள் சுப பாவனையின் சக்தியால் ம் ஆசீர்வாதமாக மாற்றிவிடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ம் இதான் சொல்லுங்க. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான சாதனம். நீங்க வேற எந்த புருஷார்த்தமும் உங்களால செய்ய முடியலனாலும் பரவாயில்ல. மாதர்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரே ஒரு சாதனம், ஒரே ஒரு வார்த்தை தான். இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புருஷார்த்தத்தை நீங்க ஃபுல்லா முடிச்சிருவீங்க அப்படின்னு. என்ன வார்த்தை அது? ஆசீர்வாதங்களை கொடுங்க, ஆசீர்வாதங்களை பெறுங்க. எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிற சுப பாவனை வைங்க அப்படிங்கறத சொல்றாரு. எல்லாருக்கிட்டையும் நம்ம ஆசீர்வாதம் வாங்க ஆரம்பிச்சிட்டாலே போதும். ஆசீர்வாதங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும். இதுவே பெரிய புருஷார்த்தம். ஆசீர்வாதம் வாங்கணும்னாலே நம்ம எப்படி நடந்துக்கிடுவோம்? அடுத்தவங்க கிட்ட அமைதியா நடந்துக்கிடுவோம், பணிவு தன்மையோட நடந்துக்கிடுவோம். அப்படிங்கிறப்ப சம்பந்தம் தொடர்பு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்ப அதுக்கேத்த மாதிரி அப்பா கிட்ட இருந்து சக்தி கிடைக்கும். நம்மளுடைய சம்ஸ்காரமும் தெய்வீக குணம் உடையதா ஆகும். அப்ப எல்லாமே வந்துருது இல்லையா? ஆசீர்வாதங்கள் அடுத்தவங்க கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா அதான் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஆசீர்வாதங்களை கொடுங்க, ஆசீர்வாதங்களை பெறுங்கள் அப்படின்னு. உங்கள் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஆசீர்வாதம் அனுபவம் ஆகட்டும். அந்த சமயம் அனுபவம் செய்யுங்கள். யார் சாபம் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஏதேனும் விகாரத்தின் வசமாக இருக்கிறார்கள். வசமாகிவிட்ட ஆத்மாவுக்காக அல்லது வேறு வசமான ஆத்மாவுக்காக ஒருபோதும் சாபம் வெளிப்படாது. அவருக்காக சதா சகயோகம் கொடுப்பதற்கான ஆசீர்வாதம் வெளிப்படும். ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வையுங்கள். நாம் நிரந்தரமாக ஒரு காரியத்தை மட்டுமே செய்ய வேண்டும். சங்கல்பத்தின் மூலம், பேச்சின் மூலம், கர்மத்தின் மூலம், சம்பந்தம் தொடர்பின் மூலம் ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் மற்றும் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். எந்த ஒரு ஆத்மாவுக்காகவும் எந்த ஒரு வீணான சங்கல்பம் வந்தாலும் இதை நினைவில் வையுங்கள். எனது கடமை என்ன? எப்படி எங்காவது நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது மற்றும் நெருப்பை அணைப்பவர்கள் இருப்பார்களானால் அவர்கள் நெருப்பை பார்த்து நீரை ஊற்றுவதற்கான தங்களின் காரியத்தை மறக்க மாட்டார்கள். அவர்களுக்கு நினைவிருக்கும், நாம் நீரை ஊற்றுபவர்கள், நெருப்பை அணைப்பவர்கள். அதுபோல் யாராவது எந்த ஒரு விகாரத்தின் நெருப்பு வசமாகி ஏதேனும் அத்தகைய காரியம் செய்கிறார்கள், அது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் உங்கள் கடமையை நினைவு வையுங்கள். எனது கடமை எந்த ஒரு நெருப்பையும் அணைப்பதற்கான ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு ஆனது. சுப பாவனையின் பாவனைக்கான சகயோகம் கொடுப்பதற்கானது. இந்த ஒரு வார்த்தை நினைவு வையுங்கள் அப்படின்னு சொல்றேன். ஆமா, என்னன்னா இப்போ ஒரு ஃபயர் சேஃப்டி ஆபீசர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வேலை என்ன? நெருப்பு பிடிச்ச இடத்துல தண்ணி ஊத்தி அணைக்கணும். அதுதான் அவங்களுடைய கடமை. அதே போல நீங்களும் விகாரங்களுக்கு வசமா இருக்க ஆத்மாக்கள் நெருப்புல எரிகிறது போல. அப்போ உங்களுடைய கடமை என்ன? அவங்களுடைய விகாரங்கள்ன்ற நெருப்ப நீங்க ஆசீர்வாதங்கள்ங்கிற தண்ணீரை ஊத்தி அணைக்கணும். அதுதான் சுபபாவனை வைங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுங்க. இல்ல அவங்க நெருப்புல வெந்து எரிஞ்சு போயிருப்பாங்க, அதாவது மனம் ரொம்ப காயப்பட்டிருக்கும் அவங்களுக்கு என்ன செய்வாங்க? சேஃப்டி ஆபீசர்லாம் உதவி செய்வாங்க இல்லையா? அதே போல நீங்களும் சகயோகம் செய்யுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. அவங்கள மேற்கொண்டு வார்த்தையால காயப்படுத்தாதீங்க, உங்களுடைய செயல்களால காயப்படுத்தாதீங்க.
உங்களோட எண்ணத்தால அவங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுங்க அப்படிங்கிறாரப்பா. ஓகே. ம் இந்த ஒரு வார்த்தையை நினைவு வையுங்கள். மாதர்கள் சகஜமாக ஒரு வார்த்தையை நினைவு வைக்க வேண்டும். ம் ஆசீர்வாதம் கொடுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். ம் மாதர்கள் இதை செய்ய முடியுமா ம் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. ம் மாதர்கள் அனைவரும் கையை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ம் செய்ய முடியுமா அல்லது செய்தே ஆக வேண்டுமா? ம் பாண்டவர்கள் செய்ய முடியுமா? ம் பாண்டவர்கள் சொல்கிறார்கள் செய்தே ஆக வேண்டும். ம் பாடப்பட்டுள்ளது. பாண்டவர் என்றால் சதா வெற்றியாளர் ம் மற்றும் சக்திகள் சதா விஸ்வ கல்யாண்காரி என்ற பெயரால் புகழ் பெற்றவர்கள். ம் அதான் பாண்டவர்கள் யாரா? வெற்றியாளர்களாம். வெற்றியாளர். சதா காலம் வெற்றியாளர்கள் அவங்க. மாதர்கள் யாருன்னு சொல்றாங்க? உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடியவங்க. மாதர்கள் தான் உலக நன்மையின் காரியத்துல ஈடுபட்டிருக்கீங்க 2 பேரும். அப்ப உங்களுக்கு தான் வெற்றி இருக்குது அப்படிங்கறத சொல்றாரப்பா. 2 பேருமே ஒருத்தவங்க சலைச்சவங்க இல்ல, 2 பேருமே சமமானவங்க தான் தந்தைக்கு முன்னாடி அப்படிங்கிறாரு. விஸ்வ கல்யாண்காரின்னு சொல்றாரு. ஆமா. சக்திகள்னு சொல்றாரு, விஸ்வ கல்யாண்காரின்னு சொல்றாரு. அதான் சக்திகள்ன்றவங்க இவங்க மாதர்கள். அவங்களதான் உலக நன்மை செய்யக்கூடியவங்க. விஸ்வ கல்யாணக்காரின்னா யாரு? உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய. பாண்டவர்கள் யாரு? வெற்றியாளர்கள். அவங்களும் விஸ்வ கல்யாணக்காரியா இருந்தா தானே வெற்றியாளர்கள் ஆக முடியும். வார்த்தை 2 தான், ஆனா அர்த்தம் 1 தான் அப்படிங்கறத சொல்றாரப்பா. பாப்தாதாவுக்கு நாலாபுரமும் உள்ள குழந்தைகளிடம் இதுவரை ஒரு ஆசை இருந்துள்ளது. அது என்ன ஆசை என சொல்லட்டுமா அப்படின்னு கேள்வி கேட்டு, அறிந்து கொண்டு விட்டீர்கள் டீச்சர், அறிந்து கொண்டீர்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. குழந்தைகள் அனைவரும் தங்கள் சக்திக்கு ஏற்றவாறு புருஷார்த்தமோ செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாப்தாதா புருஷார்த்தத்தை பார்த்து புன்சிரிக்கிறார். ஆனால் ஓர் ஆசை, இது புருஷார்த்தத்தில் இப்போது தீவிர வேகம் வேண்டும். புருஷார்த்தம் உள்ளது, ஆனால் இப்போது அதில் தீவிர வேகம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான விதி என்னன்னு சொல்றாரு. காரணம் என்ற சொல் முடிந்துவிட வேண்டும் மற்றும் சதா நிவாரண சொரூபம் ஆகிவிட வேண்டும். அதான் எந்த ஒரு விஷயத்துக்கும் காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, அதுக்கு தீர்வு சொல்லுங்க அப்படிங்கறத சொல்றாரு. காரணம் நிவாரணம்ன்றது நமக்கு புரியாம போயிடும். அதனாலதான் காரணம்ன்றதுனா எந்த பிரச்சனைக்கு வசமாகி காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு, இந்த சூழ்நிலை இப்படி இருந்துச்சு, அதனாலதான் நான் இப்படி செஞ்சுட்டேன், இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு இருந்துச்சு, அதனாலதான் நான் இந்த மாதிரி வார்த்தையை பேசிட்டேன் அப்படின்றதுதான் காரணம் சொல்லிக்கிட்டே இருக்குது. அந்த காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்க என்ன செய்யணும், அதுக்கான தீர்வு செய்யுங்க அப்படிங்கறத சொல்றேன். நிவாரணம் செய்யுங்கன்னா தீர்வுன்னு அர்த்தம். அதுக்கான தீர்வுக்குரிய காரியத்தை செய்யுங்க அப்படிங்கிறாரு. காரணமோ சமயத்திற்கு ஏற்றவாறு ஆகத்தான் செய்கிறது மற்றும் ஆகிக்கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அனைவரும் நிவாரண சொரூபம் ஆகுங்கள். ஏனென்றால் குழந்தைகள் நீங்கள் அனைவரும் உலகிற்கு நிவாரணம் செய்து அனைவரையும் பெரும்பாலான ஆத்மாக்களை நிர்வாண தாமத்திற்கு அனுப்ப வேண்டும். நிவாரண சொரூபம் அப்படின்னாலே சமாதான சொரூபம் கூட ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். நீங்க எல்லாரையும் சமாதானப்படுத்தி நீங்க முக்திக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய வள்ளலா இருக்கீங்க, முக்தியின் வள்ளலா இருக்கீங்க நீங்க. அப்ப எல்லாருக்கும் சாந்தி கொடுக்கணும், சுகம் கொடுக்கணும், அன்பு காட்டணும். இதெல்லாம் கொடுத்துதான் மற்ற ஆத்மாக்களை நீங்க முக்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போக முடியும். அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன? இதைத்தான் எதிர்பார்க்கறாங்க. நீங்க அப்பா கூட நிறைய முறையில சொல்லுவாரு, நீங்க தான் எல்லாருக்கும் முக்திக்கான வாசலை திறந்து வச்சு அவங்களுக்கு முக்திக்கு போறதுக்கு சைன் பண்ணக்கூடியவங்களே நீங்க தான், அப்படிப்பட்ட ஆதாரமூர்த்தியா இருக்கீங்க அப்படின்னு. அதான் சொல்ல வர்றாரப்பா. நீங்க தான் முக்தியின் வள்ளலா இருக்கீங்க, நீங்க தான் அனுப்பி வைக்கணும், அப்ப நீங்க தான் உங்களுக்கு ஆசீர்வாதமும் செய்யணும் அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா மூர்த்தி முன்னாடி தானே கேட்டுட்டு இருக்காங்க, மூர்த்தியும் நம்ம சொரூபம் தானே, உங்களுக்கு அமைதி கொடுங்க, சுகம் கொடுங்க, மகிழ்ச்சி கொடுங்க தானே கேட்டுட்டு இருக்காங்க. அது ஜடசலை, ஜடமூர்த்திக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க யாரு? இப்ப சைத்தன்ய மூர்த்தியா இருக்கீங்க. அப்ப நீங்க தான் இந்த காரியத்தை செஞ்சு அவங்க எல்லாம் அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கறத சொல்ல வர்றாரப்பா.
இப்போது உலகத்தின் ஆத்மாக்கள் முக்தியை விரும்புகிறார்கள். எனவே பாபாவின் மூலம் முக்திக்கான ஆஸ்தியை கிடைக்கச் செய்வதற்கு நிமித்தமானவர்கள் நீங்கள். ஆக நிமித்த ஆத்மாக்கள் முதலில் தன்னை வெவ்வேறு பிரச்சனைகளின் காரணத்திற்கு நிவாரணம் செய்து விடுவித்துக் கொள்வீர்களானால் அப்போது உலகிற்கு முக்தியின் ஆஸ்தி கிடைக்கும். ஆக விடுபட்டு விட்டீர்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. எந்த விதமான பிரச்சனையின் காரணமாகவும் முன்பு வந்ததில்லை. இதுதான் காரணம், இதுதான் காரணம், இதுதான் காரணம். காரணம் ஏதேனும் எதிர்கொள்கிறது, உருவாகிறது என்றால் அந்த காரணத்துக்கான நிவாரணத்தை ஒரு வினாடியில் யோசியுங்கள். இதை யோசியுங்கள். எப்போது உலகிற்கு நிவாரணம் செய்பவனாக நான் இருக்கிறேனோ அப்போது தன்னுடைய சிறு சிறு பிரச்சனைகளுக்கு சுயம் நிவாரணம் செய்ய முடியாதான்னு 2 தடவை கேட்கிறாரு. இப்போதே ஆத்மாக்களின் வரிசை உங்கள் முன்னால் வரும். ஹே முக்தியின் வல்லலே, முக்தி கொடுங்கள். ஏனென்றால் முக்தி வல்லலின் நேரடி குழந்தைகள், அதிகாரி குழந்தைகள் நீங்கள். மாஸ்டர் முக்தி வல்லல் இல்லையா? ஆனால் வரிசைக்கு முன்னால் மாஸ்டர் முக்தி வல்லல்களாகிய உங்கள் பக்கம் தடையாக ஒரு கதவு மூடப்பட்டுள்ளது. புருஷார்த்தத்தில் பலவீனமான புருஷார்த்தத்தின் ஒரு வார்த்தையின் கதவு உள்ளது. அது ஏன் என்பதாகும். கேள்விக்குறி. இருங்க சொல்றேன் என்னன்னு. ஃபர்ஸ்ட் முக்தியின் வள்ளல் நீங்க. அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனைய சமாளிக்க வேண்டியது இருக்குது. நீங்க உலகத்தில இருக்க எல்லா ஆத்மாக்களையும் முக்திக்கு அனுப்பி வைக்கக்கூடிய முக்தி வள்ளலா இருக்கீங்க. அப்ப அந்த பிரச்சனையை சமாளிக்க முடிஞ்சவங்களால இப்ப இந்த வாழ்க்கையில வர சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் உங்களால சமாளிக்க முடியாதா? இதுக்கு உங்களால தீர்வு கண்டுபிடிக்க முடியாதான்னு முதல்ல கேட்டாரு. இப்ப அதே விஷயம்தான், இப்ப அதைதான் சொல்ல வர்றாரு. இப்ப நீங்க எல்லாரும் முக்திக்கு அனுப்பி வைக்க போறீங்க. அப்ப நீங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் நீங்களே தீர்வு காண்றதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, சமாதான ஸ்வரூபமா ஆகுங்க. எல்லா விஷயத்திலயும் சமாதானமா போங்க. யாருக்கிட்டையும் முரண்பட்டு நிக்காதீங்க, யாரையும் காயப்படுத்தாதீங்க அப்படிங்கறத சொல்ல வர்றாங்க. புருஷார்த்தத்தில் பலவீனமான புருஷார்த்தத்தின் ஒரு வார்த்தையின் கதவு உள்ளது. அது ஏன் என்பதாகும். கேள்விக்குறி ஏன். இந்த ஏன் என்ற வார்த்தை இப்போது வரிசையை முன்னால் கொண்டு வருவதில்லை. ஆக பாப்தாதா இப்போது தேசம் விதேச அனைத்து குழந்தைகளுக்கும் இதை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் பிரச்சனையின் கதவாகிய ஏன் என்பதை இப்போது முடித்து விடுங்கள். செய்ய முடியுமா? டீச்சர்கள் செய்ய முடியுமா? பாண்டவர்கள் செய்ய முடியுமா? அனைவரும் கையை உயர்த்தி கொண்டிருக்கிறார்களா அல்லது ஒரு சிலர் மட்டுமா? வெளிநாட்டினரோ எவரடியாக இருக்கிறீர்கள் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆம் என்றால் நேராக கையை உயர்த்துங்கள். சிலர் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது எந்த ஒரு சேவா கேந்திரத்திலும் பிரச்சனையின் பெயர் அடையாளம் இருக்கக்கூடாது. அதே போல் இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறேன். அதான் பிரச்சனைக்கு காரணமே ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்றதுதான். இப்படி இல்லாம நடக்கும் அப்படிங்கிற அந்த கேள்வி குறிச்சிருக்கு இல்லையா, அதுதான் கதவுங்கிறாரு. பிரச்சனைகளுக்கு கதவு, அந்த வீண் எண்ணங்களுக்கான கதவே அந்த கேள்விக்குறிகள் தான். ஏன், என்ன, எப்படி, இதெல்லாம் கேள்விக்குறி தானே. இப்படி இல்லாம நடக்கும், ஏன் இப்படி நடந்துச்சு, எதுக்காக இப்படி நடந்துச்சு அப்படின்ற அந்த குழப்பத்துக்குள்ள போயிடுறீங்க பாத்தீங்களா, அதுதான் பிரச்சனைக்கான கதவு. சூட்சமத்துல அப்படி அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஸ்தூலமா வெளிப்பட்டுரும். ஸ்தூலமா ஏதாவது மனசஞ்சலப்பட்டு வார்த்தைகளை வெளிவிட்டுறீங்க. அதுதான் அந்த கதவு அப்படிங்கறத சொல்றாரு, பிரச்சனைகளுக்கான கதவு. ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் செய்தாக வேண்டும். டீச்சர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் செய்தாக வேண்டும். இல்லறத்தில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் செய்தாக வேண்டும். மதுபனில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் செய்தாக வேண்டும். செய்ய முடியும் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. பிரச்சனை என்ற வார்த்தையே முடிந்து விட வேண்டும். காரணம் முடிந்து நிவாரணம் வந்துவிட வேண்டும். இது நடைபெற முடியுமா? முதலில் ஸ்தாபனையின் சமயத்தில் வரக்கூடிய குழந்தைகள் அனைவரும் என்ன உறுதிமொழி கொடுத்தார்கள் மற்றும் செய்து காட்டினார்கள்?
நடக்க முடியாததையும் நடத்தி காட்டினார்கள். நடத்தி காட்டினார்கள் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. என்னன்னு இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, ஏன் கேள்வி கேட்டுட்டே இருக்காதீங்க. எப்படி நிவாரணம் சமாதானம் ஆகுறது, டக்குன்னு எப்படி மனசை சமாதானப்படுத்துறது, ஏன்னு மனசு கேள்வி கேட்டுட்டே இருக்கனால தான் பிரச்சனையில போய் மாட்டிக்கிறீங்க. ஏதாவது தப்பா வார்த்தையை விட்டுறீங்க, பிரச்சனையில போய் மாட்டிக்கிறீங்க. இதுக்கு உடனே நிவாரணம் செய்யறது என்ன? டிராமால இருந்துச்சு நடந்துச்சு, டிராமால இருக்குது நடக்குது அப்படிங்கிற அந்த ஃபுல் ஸ்டாப் வைக்க தெரியல உங்களுக்கு. அது அப்பா இங்க டீட்டெயிலா விளக்கி சொல்லல. இப்ப வர புது குழந்தைங்களுக்குலாம் புரியாது அது என்ன வார்த்தை அப்படின்னு. அதான் சொல்றீங்க, டிராமா பாயிண்ட் யூஸ் பண்ண தெரியல குழந்தைங்களுக்கு. ஏன் இப்படி நடந்துச்சுன்னா, டிராமால இருந்துச்சு நடந்துச்சு, டிராமால இருக்குது நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மனசுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க தெரியணும் அப்படிங்கிறது சொல்றாரு. ஏன்னா டிராமா அனாதி, போன கல்பத்திலே இந்த மாதிரி பிரச்சனை என் முன்னாடி நடந்துச்சு, இப்பவும் அதே போல நடக்குது, திருப்பியும் இந்த டிராமா ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிற அந்த ஃபுல் ஸ்டாப் வைக்க தெரியல மனசுல குழந்தைங்களுக்கு அப்படிங்கறத சொல்ல வராரப்பா. அதுதான் காரணம் என்ன, ஏன் கேள்வி கேட்டே இருக்குது, நிவாரணம் என்ன, டிராமான்னு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது, அவ்வளவுதான். ஆக இப்போது எத்தனை வருடங்கள் ஆயின, ஸ்தாபனையாகி எத்தனை வருடங்கள் ஆயின, தற்போது 88 அப்படின்னு பிராக்கெட்ல போட்டிருக்காங்க. ஆக இத்தனை வருடங்களில் நடக்க முடியாதது நடக்கக்கூடியதாக ஆக முடியாதா, நடக்க முடியுமா? முக்கிய டீச்சர்கள் கை உயர்த்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. பஞ்சாப் கை உயர்த்தவில்லை என்று சொல்றாரு. சந்தேகம் உள்ளதா என்ன? கொஞ்சம் யோசிக்கிறார்கள். யோசிக்க வேண்டாம், செய்தே ஆக வேண்டும். மற்றவர்களை பற்றி யோசிக்காதீர்கள், ஒவ்வொருவரும் தன்னை பற்றி யோசியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. தன்னை பற்றி யோசிக்க முடியும் இல்லையா, மற்றவர்களை விடுங்கள், தன்னை பற்றி யோசித்து தனக்காகவோ தைரியம் வைக்க முடியும் இல்லையா, அல்லது முடியாதா அப்படின்னு கேட்கிறாரு. வெளிநாட்டினர் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே பிராக்கெட்ல போட்டிருக்காங்க கை உயர்த்தினார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. உடனே பாப்பா சொல்றாரு வாழ்த்துக்கள் நல்லது அப்படின்னு சொல்றாரு. ஆமா, சுயத்தை தானே முதல்ல மாத்தணும். சுய மாற்றம் இருந்தாதான் உலக மாற்றம் ஏற்படும். பிரச்சனை ஏன் கேள்வி கேட்கறது யாரு? நீங்க தான். உங்களுக்குள்ளேயே நீங்களே கேள்வி கேட்டுக்கிறீங்க. அதனாலதான் ஏன் கேள்வி கேட்காதீங்க, உடனே சமாதான ஸ்வரூபமா ஆகுங்க. டிராமால இருந்துச்சு நடந்துச்சுன்னு சொல்லும் போது மனசு அமைதி ஆகுது இல்லையா, அதுக்குத்தான் சொல்றாரப்பா. அப்படி ஃபுல் ஸ்டாப் வைங்க, அப்பதான் நிவாரண ஸ்வரூபமா இருப்பீங்க. சுய மாற்றத்தை உங்களுக்குள்ள கொண்டுட்டு வர முடியுமா அப்படின்னு கைய உயர்த்த சொல்றாரு. அதுக்குதான் ஒருத்தவங்க சந்தேகத்தோட கைய உயர்த்துறாங்க, இன்னும் உயர்த்தாம இருக்காங்க அப்படிங்கறத கேக்குறாரப்பா. இப்போது யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் மனப்பூர்வமாக கை உயர்த்த வேண்டும், சும்மா காண்பிப்பதற்காக அல்ல அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் கை உயர்த்துகிறார்கள். என்றால் நானும் கை உயர்த்துவேன் என்று அப்படி இல்லை. காரணத்தை முடித்து நிவாரண சொரூபம் ஆகியே தீர வேண்டும் என்று மனப்பூர்வமாக திட சங்கல்பம் செய்வீர்களானால் எது நடந்தாலும் சரி சகித்துக் கொள்ள வேண்டியது இருக்கும், மாயாவை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். ஒருவர் மற்றவரின் சம்பந்தம் தொடர்பில் சகித்துக் கொள்ளவும் நேரிடும். நான் பிரச்சனையை உருவாக்க கூடாது, முடியுமா அப்படின்னு கேள்விக்கிட்டு திட நிச்சயம் இருக்குமானால் அவர்கள் பின்னால் இருந்து தொடங்கி முன்னாள் வரை கையை உயர்த்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது சகித்து கொள்ள வேண்டியது இருக்கும். பயமுறுத்துறாரப்பா, சகித்து கொள்ள வேண்டியது இருக்கும். மாயா பிரவேசம் ஆகும். இருந்தாலும் உங்களை நீங்க மாத்திக்க முடியுமா? அடுத்தவங்க கிட்ட அடுத்தவங்கள தொந்தரவு பண்ணாம இருப்பீங்க, அடுத்தவங்களை காயப்படுத்தாம இருக்கணும். அப்படிப்பட்ட உறுதியான எண்ணம் இருக்குதான்னு கேக்குறாரு. மாய பிரவேசமாகத்தான் செய்யும். நீங்க சகிச்சு கொள்ள வேண்டியதா தான் இருக்கும். எது நடந்தாலும் ஏத்துக்கிட வேண்டியதா தான் இருக்கும். பொறுமையா இருந்துதான் ஆக வேண்டியிருக்கும். ஒத்துழைச்சுதான் போகணும் எல்லாருக்கிட்டையும். உங்களுடைய வாயை கண்ட்ரோல் பண்ணணும், மனசை கண்ட்ரோல் பண்ணணும், செயல்பாடுகளை கண்ட்ரோல் பண்ணணும், எல்லாம் இருந்தே தான் இருக்கும். அப்படிப்பட்ட தைரியமான உறுதியான எண்ணம் இருக்குதா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு. இதுக்குதான் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, டிட்டர்மினேஷன் பிரிங்ஸ் சக்சஸ் அப்படின்னு. அப்படின்னா திட எண்ணம் வெற்றியை உண்டாக்கும். அதனாலதான் உறுதியான எண்ணம் இருக்கவங்க குழந்தைங்க தான் வெற்றியாளர்களா மாற முடியும். அதுக்குதான் அப்பா கைய உயர்த்த சொல்றாரு. அப்பா முன்னாடி உறுதி எடுத்தோம்னா கண்டிப்பா நம்ம செஞ்சே தீரணும்ன்ற ஒரு வைராக்கியம் வரும் இல்லையா, அதுக்குதான் அப்பா கைய உயர்த்த சொல்றாரு எல்லாரையும். பார்த்தாதா அனைவரையும் கை உயர்த்த செய்தார் மற்றும் காட்சி முழுவதையும் டிவியில் பார்த்தார்.
நல்லது இல்லையா? எக்ஸசைஸ் ஆகிவிட்டது ம் கையை, அதனால்தான் உயர்த்துகின்றனர். ம் சும்மாவே ஒருவர் உட்காந்து மற்றவரை எக்ஸசைஸ் மாதிரி சொல்றாரு, கையை சுத்தினோட எக்ஸசைஸ் மாதிரி ஆயிடுச்சான். போர் அடிக்கும்ல, உட்காந்துட்டே அமைதியா உட்காந்துட்டு இருந்தாங்க அதனால. அதனால ஒருவர் மற்றவரை பார்த்து கை உயர்த்துவதில் ஊக்கம் வருகிறது இல்லையா? அதே போல் எப்போதெல்லாம் ஏதேனும் பிரச்சனை வருகிறதோ முன்னாள் பாப்தாதாவை பார்க்க வேண்டும், மனதார பாபா என சொல்ல வேண்டும். பாபா ஆஜராகி விடுவார், பிரச்சனை முடிஞ்சு போய்விடும். அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பா பக்கத்துல வந்துடுவாரு, இப்ப பிரச்சனை முடிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அத மனதார சொல்லணும்னு சொல்றேன். ஆமா, நேரா பாபா, என்னுடைய பாபா என் கூட இருக்காரு அப்படிங்கிற தைரியத்தோட இருங்க அப்படிங்கிறாரு. ஓகே. பிரச்சனை முன்னால் இருந்து விலகிவிடும், பாப்தாதா முன்னால் ஆஜராகி விடுவார். மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற தனது இந்த டைட்டிலை ஒவ்வொரு நேரமும் நினைவு செய்யுங்கள். இல்லை என்றால் பாப்தாதா இப்போது யாத் பியாரில் மாஸ்டர் சர்வசக்திவான் என சொல்லாமல் சக்திவான் என சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறார். சக்திவான் குழந்தைகளுக்கு யாத் பியார் நன்றாக இருக்கிறதா? அந்த பேர் நல்லா இருக்குதா? மாஸ்டர் சர்வ சக்திவான், நீங்க வெறும் சக்திவான்னு சொல்லலாமா குழந்தைங்கள? அப்படி பேர் நல்லா இருக்குதா, இல்ல மாஸ்டர் சர்வ சக்திவான்ற பேர் நல்லா இருக்குதா அப்படிங்கறத கேக்குறாரு. அப்ப நீங்க மாஸ்டர் சர்வ சக்திவான்னா நீங்க ஒரு சக்திக்கு கட்டளை இட்டீங்கன்னா அது உடனடியா உங்களுடைய காரியத்துல உடனே வரணும், ஆஜர் ஆகணும். ஆக மாட்டேங்குது குழந்தைங்களுக்கு. அதான் சமயத்துக்கு தகுந்த மாதிரி சக்திகள் ஆஜராகிற அளவுக்கு குழந்தைங்க அத பயன்படுத்த தெரியணும். ஆனா பயன்படுத்துறது இல்லைங்கிறத சொல்ல வர. நீங்க வாசிங்க. மாஸ்டர் சர்வசக்திவான் என்னதான் செய்ய முடியாது? தனது டைட்டில் மற்றும் காரியத்தை மற்றும் நினைவு வையுங்கள். டைட்டில் மாஸ்டர் சர்வசக்திவான் மற்றும் காரியம் விஸ்வ கல்யாண்காரி. ஆக சதா தனது டைட்டில் மற்றும் காரியத்தை நினைவு செய்வதன் மூலம் சக்திகள் எமர்ஜ் ஆகிவிடும். மாஸ்டர் ஆகுங்கள், சக்திகளுக்கும் மாஸ்டர் ஆகுங்கள், கட்டளையிடுங்கள். ஒவ்வொரு சக்திக்கும் தக்க சமயத்தில் கட்டளையிடுங்கள். சக்திகளை தாரணை செய்யவும் செய்கிறீர்கள், இருந்தாலும் இது மட்டும் குறைவாகி விடுகிறது அப்படின்னு சொல்றார். சமயத்தில் பயன்படுத்த வருவதில்லை, சமயம் முடிந்த பிறகு நினைவு வருகிறது. இதுபோல் செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று இப்போது அபியாசம் செய்யுங்கள். என்னென்ன சக்திகள் நிறைந்துள்ளனவோ அவற்றை சரியான சமயத்தில் பயன்படுத்துங்கள். எப்படி இந்த கர்மேந்திரியங்களை கட்டளைப்படி நடத்துகிறீர்கள் இல்லையா? கைகளை கால்களை நடத்துகிறீர்கள் இல்லையா? அதுபோல் ஒவ்வொரு சக்தியையும் கட்டளைப்படி நடத்துங்கள், காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். நிறைத்து வைத்துக் கொள்கிறீர்கள், காரியத்தில் குறைவாக ஈடுபடுத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, சக்திகள்லாம் குழந்தைகளுக்கு நல்ல தாரணை ஆயிருக்குது. ஆனா சமயத்துக்கு தகுந்த மாதிரி காரியத்தை கொஞ்சமா தான் பயன்படுத்துறீங்கன்னு சொல்றாரு. சமயத்துக்கு தகுந்தாப்புல பயன்படுத்துறது இல்ல. இப்ப பொறுமையா இருக்க வேண்டிய நேரத்துல பொறுமையா இருக்கணும், அப்பதான் பொறுமை சக்தி தாரணை ஆயிருக்குன்னு அர்த்தம். ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கணும், அப்ப ஏற்றுக்கொள்ளும் சக்தியை பயன்படுத்தி இருக்கணும். ஆனா ஏற்றுக்கொள்ள முடியாம வார்த்தையை விட்டுரும். பொறுமையா இருக்க வேண்டிய நேரத்துல பொறுமையா இல்லாம கோவப்பட்டுரும். அதான் சொல்ல வர்றப்பா. எதிர்கொள்ள வேண்டிய நேரத்துல எதிர்கொள்ளாம சோர்ந்து போயிடுறீங்க, மனச்சோர்வு வந்துடுது. இப்படி ஒவ்வொரு சக்திகளும் ஒத்துழைச்சு போக வேண்டிய நேரம், வளைஞ்சு கொடுக்க வேண்டிய நேரத்துல வளைஞ்சு கொடுக்காம நீங்க நான் செய்ததுதான் சரி அப்படின்னு வந்துடுறீங்க. அதான் காரியத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய காரியம் சமயத்துக்கு தகுந்தாப்புல குறைவா இருக்குது. அப்ப நீங்க யாரு? மாஸ்டர் சர்வ சக்திவான் அப்படிங்கிற அந்த டைட்டிலை ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடியவன், விஸ்வ கல்யாணக்காரி அப்படிங்கிற அந்த டைட்டிலை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய சக்திகள் உங்களுக்குள்ள எமர்ஜ் ஆகும். நீங்க சமயத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சக்திகளை வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. வெளிப்படுத்துனீங்கன்னா வெற்றியாளரா மாறிடுவீங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க. சமயத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துவதன் மூலம் சக்தி தனது காரியத்தை அவசியம் செய்யும். மேலும் குஷியாக இருங்கள். சில நேரம் குழந்தைகள் சிலரின் முகம் மிகவும் யோசனை சிந்தனைகளில் கொஞ்சம் அதிகம் தீவிரமாக காணப்படுகிறது.
குஷியாக இருங்கள், நடனமாடுங்கள். ம், உங்கள் பிராமண வாழ்க்கையே குஷியில் நடனமாடுவதற்கும் தனது பாக்கியம் மற்றும் பகவானின் பாடலை பாடுவதற்குமானது. ம், ஆடவும் பாடவும் தெரிந்தவர்கள் ஈடுபாட்டுடனும் ஆடுவார்கள், ம், பாடுவார்கள். இருந்தாலும் எனக்கு அவ்வளவாக நடனமாட வருவதில்லை, பாட வருவதில்லை என்று சொல்வார்கள். ம், கம்பீரத்தன்மை என்பது நல்லதுதான். ம். இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி போய்விட்டால் அதில் வேறு சிந்தனைகளும் கலந்து விடக்கூடும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நீங்க ரொம்ப யோசிக்கிறோம், ஞான சிந்தனை செய்யறோம்ட்டு ரொம்ப சிந்தனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கூடவே என்ன வந்துரும், வீணான சிந்தனை வந்துரும், விகார சிந்தனை வந்துரும். அப்ப நீங்க என்ன செய்யணும், ஆடணும் பாடணும் அப்படிங்கறத சொல்றாரு. எப்படி ஆடுவீங்க, குஷினால, மனதின் குஷினால டான்ஸ் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றாரு. பாடல் பாடுங்க, பகவானுடைய பாடல், உங்களுடைய பாக்கியத்தின் பாடல். அது என்ன பாடல், ஆஹா பாபா ஆஹா, ஆஹா எனது பாக்கியமே ஆஹா, ஆஹா டிராமா ஆஹா, இந்த பாடல் தான் பாட சொல்றாரு. இந்த மாதிரி பாடல் பாடிக்கிட்டே குஷியோட நடனம் ஆடிக்கிட்டே இருங்க அப்படிங்கறத சொல்றாரு. குழப்பத்துல போயிடாதீங்க, இந்த வீண் சிந்தனையை செய்துட்டு இருக்காதீங்க அப்படிங்கறத சொல்றாரு. கம்பீரத்தன்மை ரொம்ப முக்கியம்தான், ஆனா அப்பப்போ முகம் வந்து குழப்பத்துல போயிடுது, மனச்சோர்வு உடையவங்களாம் மாறிடுறீங்க அப்படிங்கறத உங்க முகத்திலேயே தெரியுது அப்படிங்கிறாரு. அது எப்படின்னா, இப்ப பூ வந்து மலர்ந்து இருந்தாதான் பாக்குறதுக்கு அழகா இருக்கும், அது போல உங்களுடைய முகம் கூட மலர்ந்து இருந்தாதான் அழகா இருக்கும். வாடி போன முகத்தோட இருந்தா பாக்குறதுக்கு யாருக்கு தான் பிடிக்கும், பாபாக்கெல்லாம் அப்படி இருக்க முகம்லாம் பிடிக்காது அப்படிங்கிறாரு. பாப் தாதாவோ இப்போது கேட்டார், டெல்லியில் திறப்பு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிராக்கெட்ல அது டேட் போட்டிருக்காங்க, 9 டிசம்பர் 2001. அப்ப டெல்லி குருகிராமில் ஓம் சாந்தி ரெட்ரீட் சென்டர் திறக்கப்பட்டது. ஆனால் பாப்தாதா இப்போது எந்த திறப்பு விழாவை பார்க்க விரும்புகிறார், அந்த தேதியையோ தீர்மானம் செய்யுங்கள். இந்த சின்ன பெரிய திறப்பு விழாக்களோ நடந்துவிடும். ஆனால் பாப்தாதா விரும்பும் திறப்பு விழா அனைத்து உலகின் ஸ்டேஜ் மீது பாபாவுக்கு சமமாக சாட்சாத் ஃபரிஸ்தாக்கள் முன்னால் வந்துவிட வேண்டும், திரை விலகிவிட வேண்டும். அத்தகைய திறப்பு விழா உங்கள் அனைவருக்கும் கூட பிடித்திருக்கிறது இல்லையா? ஆன்மீக உரையாடலிலும் அனைவரும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றனர், பாபாவும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இப்போது இந்த ஆசைதான் உள்ளது, பாபாவை பிரத்யட்சம் செய்ய வேண்டும். மற்றும் பாபாவின் ஆசை முதலில் குழந்தைகள் பிரத்யட்சம் ஆக வேண்டும். பாபா குழந்தைகளோடு கூடவே பிரத்யட்சம் ஆவார், தனியாக இல்லை. ஆக பாப்தாதா அந்த திறப்பு விழாவை பார்க்க விரும்புகிறார். ஊக்கமும் நன்றாக உள்ளது. ஆன்மீக உரையாடல் செய்யும் போது அனைவரின் ஊக்கமும் மிக நன்றாக உள்ளது. ஆனால் கர்மயோகி ஆகும்போது கொஞ்சம் வித்தியாசமாகி விடுகிறது. ஆக மாதர்கள் என்ன செய்வார்கள், மாதர்களின் கூட்டம் பெரியது. மேலும் மாதர்களை பார்த்து பாப்தாதாவிற்கு மிகுந்த குஷி ஏற்படுகிறது. யாரும் மாதர்களை இவ்வளவு முன்னால் கொண்டு வருவதில்லை. ஆனால் பாப்தாதா மாதர்கள் முன்னேறி செல்வதை பார்த்து குஷி அடைகிறார் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நீங்க அந்த திறப்பு விழா கொண்டாடுறாங்க இல்லையா டெல்லியில, அத உதாரணமா சொல்றாரு. அங்க திறப்பு விழாலாம் நல்லா கொண்டாடுறீங்க, ஆனா அப்பாவுடைய ஆசை என்னன்னா, அப்பா பிரத்யட்சம் ஆகணும். அப்பா மட்டும் பிரத்யட்சம் ஆகக்கூடாது, குழந்தைகளான நீங்களும் பரிஸ்தா ரூபத்துல பிரத்யட்சமா தெரியணும். அதத்தான் பாபாவுடைய ஆசைன்னு சொல்றாரு. அந்த திறப்பு விழா செஞ்சுட்டீங்க, இந்த திறப்பு விழாவுக்கும் நேரத்தை புரிங்க, பிரத்யட்ச ரூபமா ஆகுங்க அப்படிங்கறத சொல்றாரு. மாதர்களை அடுத்து சொல்றாரு அப்பா. மாதர்களும் அதை செய்யணும் இல்லையா அப்படிங்கறத கேக்குறாரு. மாதர்களுக்கு விசேஷமாக இந்த சங்கல்பம் உள்ளது. எதை யாரும் செய்து காட்டவில்லையோ அதை மாதர்கள் நாங்கள் பாபாவோடு கூடவே செய்து காட்டுவோம், செய்து காட்டுவீர்களா அப்படின்னு கேக்குறாரு. இப்போது ஒரு கையால் தட்டுங்கள், ஒரு கையை அசைத்து காட்டுங்கள் அப்படின்னு சொல்றாரு. மாதர்கள் அனைத்தையும் மாதாக்கள் அனைத்தையும் செய்ய முடியும். மாதாக்களிடம் ஊக்கம் நன்றாக இருக்கிறது. எதையுமே புரியாமல் இருந்தாலும் சரி, இதையோ புரிந்து கொண்டு விட்டீர்கள் இல்லையா, என்னுடைய பாபா என்று அனைவருமே சொல்கிறீர்கள். என்னுடைய பாபா எதை புரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையா, என்னுடைய பாபான்றதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா அப்படின்னு கேக்குறாரு.
மனதால் இதே பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். மேரா பாபா மேரா பாபா மேரா பாபா. நல்லது. இப்போது ஒரு வினாடி பாப்தாதா தருகிறார். அனைவரும் விழிப்புணர்வோடு அமருங்கள். யோகா பண்ணிக்கிறார். ஆமா. பாப்தாதாவிடம் அனைவருக்கும் அன்பு 100% உள்ளது இல்லையா அப்படின்னு கேட்கிறார். அன்போ சதவிகிதத்தில் இல்லை அல்லவா, 100% உள்ளதா? அப்படியானால் 100% அன்புக்கான பிரதிபலன் தருவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? 100% அன்பு உள்ளது இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. யாருக்கு கொஞ்சம் குறைவாக உள்ளதோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள் அப்படின்றார். ஆமா. பின்னால் சேமிப்பாகிவிடும் அப்படின்னு சொல்றாரு. குறைவாக உள்ளது என்றால் கை உயர்த்துங்கள் அப்படின்னு திரும்ப சொல்றாரு. 100% அன்பு இல்லை என்றால் அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். அன்பின் விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஓரிருவர் கைகளை உயர்த்தினார்கள் அப்படின்ட்டு பிராக்கெட்ல போட்டிருக்காங்க. ஆமா, முதல்ல அன்பு 100% இருக்க குழந்தைய கைய தூக்குங்க அப்படின்னாங்க. எல்லாரும் தூக்கி இருப்பாங்க. அன்பு குறைவா இருக்க குழந்தைங்க தூக்குங்கன்னா 1-2 பேர் தூக்கி இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு அதுல கூட டவுட் இருந்திருக்கு. எதுக்கு செய்யறோம்னே தெரியாம தூக்கிட்டு இருந்திருக்காங்க. தூங்கிட்டாங்க போல. சரி, அப்ப அதையும் சொல்லுவாரு பாருங்க. அடுத்து பின்னாடி வந்துரும் வாங்க, அன்பு குறைவா இருக்குதா அப்படின்னு ஊக்கப்படுத்துறாரு. ஆமா ஆமா, போக போக அதுவும் வந்துரும் அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, அன்பு இல்லை என்றால் பரவாயில்லை, அது ஆகிவிடும் அப்படின்றாரு. எங்கே செல்வீர்கள் அப்படின்னு கேட்டுட்டு, அன்போ செய்ய வேண்டியதாக இருக்கும், நல்லது. இப்போது அனைவரும் விழிப்புணர்வோடு அமர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா? அவர் கேட்க கேட்க சொல்றாரு, இப்பயாச்சும் விழிப்புணர்வோடு அமர்ந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, இப்போது அனைவரும் அன்புக்கு பிரதிபலனாக ஒரு வினாடி பாபாவுக்கு முன்னால் உள்முக நோக்கு உள்ளவராகி, உள்நோக்கு முகம் உள்ளவராகி, அந்த வேர்டை இல்ல, தனக்குத்தானே மனதார சங்கல்பம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. உள்நோக்கு முகமுடையவராகி தனக்குத்தானே மனதார சங்கல்பம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அன்புக்கு ரிட்டர்ன் கொடுங்க. எனக்கு உங்ககிட்ட 100% அன்பு இருக்குன்னு சொல்றீங்க இல்ல, 100% அன்பு இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப அன்புக்கு ரிட்டர்ன் கொடுங்க. அதுக்கு ஒரு வினாடியில் உள்நோக்கு முகமுடையவராகி ஒரு திட சங்கல்பம் எடுங்க அப்படிங்கறத சொல்றாரு. என்ன திட சங்கல்பம் வாசிங்க. அதாவது, இப்போது நான் தனக்காகவோ மற்றவர்களுக்காகவோ பிரச்சனையாக ஆக மாட்டேன் சொல்றேன். அதான் நான் தனக்காகவும் அல்லது மற்றவர்களுக்கோ பிரச்சனையாக ஆக மாட்டேன், பிரச்சனை சொரூபமா ஆக மாட்டேன், யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டேன் அப்படிங்கறத சொல்றேன். அன்புக்கு பிரதிபலனாக செய்ய முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதான், அன்புக்கு ரிட்டர்ன் கொடுப்பீங்களா? யாரையும் தொந்தரவு பண்ணாம இருப்பீங்களா? பிரச்சனை சொரூபம் ஆகாம நிவாரண சொரூபமா இருப்பீங்களா அப்படிங்கிற கேக்குறாரு. ஆமா, எது நடந்தாலும் சரி, ஏதேனும் நடந்தே விட்டாலும் கூட ஒரு வினாடியில் தன்னை மாற்றிக்கொள்வேன் என்று யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களே திட சங்கல்பம் செய்யுங்கள். திட சங்கல்பம் செய்ய முடிந்தவர்கள் பாப்தாதா உதவி செய்வார். ஆனால் உதவி பெறுவதற்கான விதி திட சங்கல்பத்தின் ஸ்மிருதி, நினைவு. அதுக்குண்டான விதி என்னன்னா, திட சங்கல்பத்தின் ஸ்மிருதி இருக்கணும். நினைவு. அதான் திட சங்கல்பம்ங்கிற நினைவு உங்களுக்கு இருக்கணும். என்ன நினைவு? நான் சுய மாற்றத்தை எனக்குள்ள கொண்டுட்டு வருவேன் அப்படிங்கிற அந்த நினைவு இருக்கணும். ஏன்னா திட சங்கல்பம் யார் முன்னாடி எடுத்திருக்கீங்க? அப்பா முன்னாடி எடுத்திருக்கீங்க, எடுத்திருக்கோம் அப்படிங்கிற அந்த நினைவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க அதை செய்து காட்டுவீங்க அப்படிங்கறத சொல்றாரு. இந்த உலகம் எதெல்லாம் அசம்பவம்னு சொல்லி வச்சிருக்குது, விகாரங்களை விட முடியாது, கோபத்தை விட முடியாது, காமத்தை விட முடியாது, பற்று பேராசை அகங்காரம் இல்லாமலாம் இருக்க முடியாதுன்னு உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களும் சாதுக்களும் சன்னியாசிகளும் சொல்லி வச்சுதான் வீட்டுல இருந்து வெளியே போனாங்க. அது எல்லாத்தையும் பாபாவோட நினைவுனால நாங்க இல்லாம பண்ணி காட்டுவோம். எதெல்லாம் அசம்பவம்னு சொன்னாங்களோ அதெல்லாம் சம்பவமாக்கி காட்ட முடியும். அப்படிப்பட்ட அந்த நினைவு இருக்கணும் உங்களுக்கு அப்படிங்கறத சொல்றாரு. உறுதியான திட சங்கல்பம் அப்படி எடுங்க அப்படிங்கறத சொல்றாரு. அந்த நினைவு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க இந்த சம்பவமாக்கி காட்டுவீங்க, உங்களுடைய சுய மாற்றத்தை கொண்டுட்டு வந்து காட்டுவீங்க அப்படிங்கிறார். இந்த ஸ்மிருதியின் விதி உங்களுக்கு சகயோகம் கொடுக்கும்.
ஆக செய்ய முடியுமா? தலையை அசையுங்கள், பாருங்கள். சங்கல்பத்தினால் என்னதான் நடக்க முடியாது அப்படின்னு கேள்வி கேட்டு சொல்றார். பயப்படாதீர்கள், பாப்தாதாவின் அதிகப்படியான உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். நல்லது. அது போன்ற தீவிர புருஷார்த்தி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு சதா பாபாவின் அன்புக்கான பிரதிபலன் அளிக்கக்கூடிய தைரியவான் குழந்தைகளுக்கு சதா தங்களின் விசேஷத்தாக்கள் மூலம் மற்றவர்களையும் விசேஷ ஆத்மாக்களாக ஆக்கக்கூடிய புண்ணிய ஆத்மாக்களாக்கிய குழந்தைகளுக்கு சதா பிரச்சனைகளுக்கான தீர்வு சொரூபமாகி விசேஷமாக முன்னேறி பார்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் நமஸ்தே அப்படின்னு சொல்றாரு. ஓகே. அப்ப என்னன்னா, தைரியம் உள்ள குழந்தைகளுக்கு தைரியத்தின் ஒரு அடி வைங்க, அப்பா 1000 மடங்கு உதவி செய்ய காத்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. எல்லாருக்கும் சொல்றாரு. ஓகே. அடுத்து அன்பு நினைவு மற்றும் நமஸ்தே சொல்றாரு. அடுத்து விடைபெறும் சமயத்தில் இன்று விசேஷமாக யார் மதுபனில் மேலே செக்யூரிட்டியின் காரியத்தில், அதாவது பாதுகாப்பு பணியில இருப்பாங்க இல்லையா, அவங்க பிஸியாக இருக்கிறார்களோ அவர்கள் பாப்தாதாவுக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள். யக்ஞத்தை பாதுகாப்பவர்களின் மிகப்பெரிய கடமையாகும் என்பதால் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக குறிப்பாக பாப்தாதா யாரெல்லாம் மேலே ஏதேனும் சேவைக்காக அமர்ந்துள்ளார்களோ, ஞான சரோவரிலோ பாண்டவ பவனிலோ அல்லது சாந்திவனத்தில் யாரெல்லாம் பாதுகாப்பு சேவையில் ஈடுபட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாப்தாதா விசேஷமாக யாத் பியார் அன்பு நினைவு கொடுத்து கொண்டிருக்கிறார். அனைவரும் நன்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லது இந்த தேசம் மற்றும் அனைத்து தேசங்களை சேர்ந்தவர்கள் அனைவரும் யாரெல்லாம் யாத் பியார் அனுப்பியிருக்கிறார்களோ அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், நமக்கு விசேஷ ரூபத்தில் பாப்தாதா நினைவு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓகே. வரதானம் கொடுக்கிறார். சொல்றீங்களா பிரதர்? இல்ல வரதானம் சொல்லுங்க. இல்ல அவ்வளவுதான். செக்யூரிட்டி பாதுகாப்புல இருக்கவங்களுக்குலாம் நினைவு வாழ்த்துக்கள் சொல்றாரு அப்பா. சொல்லிட்டாரு. வாழ்த்துக்கள் சொல்றாரு. இல்ல யஜ்யம் இருக்கு இல்லையா, யஜ்யத்துக்கு ஒரு பாதுகாவலர் வேணும் இல்லையா அப்படிங்கறது சொல்றாரு. இப்ப ஸ்தூல யஜ்யம் வளர்க்குறாங்க, பிராமணர்கள் வளர்க்குறாங்கன்னா அதுக்கு பாதுகாப்பு அந்த பிராமணர்கள் தானே. அது போல இங்க செக்யூரிட்டி பாதுகாக்கிறவங்களும் பிராமணர்கள் தான், யஜ்யத்தை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அவங்களையும் பாப்தாதா நினைவு செய்யறேன் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப அவங்களுக்கும் குஷி வரும் இல்லையா, அப்பா நம்மளை பத்தியும் பேசுறாரு, அப்பா நம்மளையும் கவனிக்கிறாரு, வெளியே நின்றுட்டு இருந்தாலும் செக்யூரிட்டி கார்டா நம்ம இருந்தாலும் அப்பா உள்ள இருந்து நம்மளை கவனிக்கிறாரு அப்படிங்கிற குஷி இருக்கும் இல்லையா, அதுக்காக சொல்றாரு. வரதானம் சொல்றேன். இன்னைக்கு பழைய சம்ஸ்காரம் மற்றும் உலகத்தின் உறவுகளின் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய டபுள் லைட் ஃபரிஷ்தா ஆகுக. ஃபரிஷ்தா என்றால் பழைய உலகின் கவர்ச்சிகளில் இருந்து விடுபட்டவர். சம்பந்த ரூபத்திலும் கவர்ச்சி இருக்கக்கூடாது. தனது தேகம் அல்லது எந்த ஒரு தேகதாரி மனிதர் அல்லது எந்த ஒரு பொருளின் பக்கமாகவும் கவர்ச்சி இருக்கக்கூடாது. அதே போல் பழைய சமஸ்காரங்களின் கவர்ச்சியில் இருந்து விடுபட்ட நிலை, சங்கல்பம், உள்ளுணர்வு மற்றும் வார்த்தையின் ரூபத்தில் எந்த ஒரு சம்ஸ்காரத்தின் கவர்ச்சியும் இருக்கக்கூடாது. எப்போது அந்த மாதிரி அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் அல்லது வீணான சமயம், வீணான சகவாசம், வீணான சூழ்நிலையிலிருந்தும் விடுபட்டு இருப்பீர்களோ அப்போது டபுள் லைட் ஃபரிஸ்தா என சொல்லப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பவுமே 4 விஷயங்களின் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு இருக்கவங்க தான் டபுள் லைட் ஃபரிஸ்தா அப்படின்னு சொல்லுவார். என்னென்னதுன்னா தேகம், உடல், தேக உறவுகள், உடலுக்கான உறவுகள், அம்மா அப்பா, குழந்தைகள், அக்கா தங்கச்சி, சுத்தி இருக்க உறவுகள் இருக்காங்க இல்லையா, சம்பந்தம் தொடர்புல வர தேகதாரி மனிதர்கள், அவங்கதான் தேக உறவுகள், சம்பந்தத்துல வரக்கூடியவங்க. 3வது தேக பொருட்கள், வீடு, வாசல், பொருட்கள், வீட்டுல இருக்கு இல்லையா, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, போனு, லேப்டாப், சொத்து எல்லாமே, லேண்டு, மண்ணு, அந்த லேண்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தேகத்துக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள். இது எதுவுமே பாருங்க, எதுவுமே ஆத்மாக்கு தேவையில்லை, இந்த உடலுக்கான தேவைகள். அதனாலதான் அந்த தேக பொருட்கள்னு சொல்றது. அது 3வது தேக உலகம். இந்த 4உடைய கவர்ச்சி, தேக உலகம்னா இந்த உலக உருண்டை இருக்கு இல்லையா,
இதுதான். இந்த நாளுடைய கவர்ச்சியில இருந்து விடுபட்டு இருக்கவங்கள தான் பரிசுத்தான்னு சொல்ல முடியும். இது பாருங்க, எல்லாமே தேகத்துக்கு சம்பந்தப்பட்டது இருக்குது. அப்ப நான் தேகமே கிடையாது, நான் ஆத்மா. தேக உறவுகள் இவங்கெல்லாம் என்னுடையவங்களே கிடையாது, இவங்களும் ஆத்மாக்கள் தான். இந்த டிராமால அவங்கவுங்களுக்கான பாகம் பதிவாயிருக்குது, அவங்கவுங்களுக்கான பார்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க தேக உறவுகள். மூணாவது தேக பொருட்கள். ஆத்மாவான எனக்கு எதுவுமே தேவை கிடையாது, நான் சைத்தன்யமான ஆத்மா, அழிவற்ற ஆத்மா. இந்த பொருட்களை பாருங்க, பூராமே அழியக்கூடியது. அப்ப இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது. இந்த தேக உலகம், இந்த சாக்கார உலகம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே தேகத்துக்கு சம்பந்தப்பட்ட உலகம். இது என்னுடைய உலகமே கிடையாது. என்னுடைய உலகம் எது? ஆத்மலோகம் தான் என்னுடைய உலகம். அப்ப இது எதுவுமே எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்கு? பொய்யானதா இருக்குது. அப்ப பொய்யானது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சியை விட்டுருங்க அப்படிங்கறத சொல்ற. கவர்ச்சியை விட்டுட்டீங்கன்னா நீங்க பரிசுத்தாவா மாறிடுவீங்க, டபுள் லைட்டா ஆயிடுவீங்க. இது உங்களுடையதுன்னு நினைக்கிறதுனால, இதெல்லாம் என்னுடையதுன்னு நீங்க நினைக்கிறதுனாலதான் உங்களால பறக்க முடியல பரிசுத்தாவை போல, டபுள் லைட்டா உங்களால இருக்க முடியல. அதத்தான் சொல்ல வர. இது நாலுல இருந்து மொத்தமா விடுபட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய பழைய சம்ஸ்காரமும் என்னவாகாது, பழைய சம்ஸ்காரத்துல இருந்து விடுபட்டுருவீங்க. உங்களுடைய எண்ணம், உள்ளுணர்வு, அப்புறம் வார்த்தை, இது எல்லாத்துல இருந்தும் நீங்க ஈஸியா விடுபட்டுறலாம் அப்படிங்கறத சொல்றாரு. அந்த பழைய விஷயங்களை உங்களை தூண்டிக்கிட்டே இருக்கு இல்லையா, விகாரத்தின் பக்கமா மாயையின் பக்கமா கவர்ச்சியை தூண்டிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதுல இருந்து விடுபட்டுருவீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்புறம் வீணான சமயம், வேஸ்டா டைமை கழிச்சிட்டு இருக்க மாட்டீங்க. இதுக்கு பின்னாடி போய் இந்த சூழ்நிலை, வீணான சூழ்நிலை, அதுக்கு பின்னாடியும் போய் வேஸ்டா டைமை கழிச்சிட்டு இருக்க மாட்டீங்க அப்படின்றத சொன்னார். அப்புறம் சகவாசம், தேக சகவாசம் உங்களுக்கு எதுக்கு? நீங்க தான் ஆத்மாவாச்சு, பரமாத்மா மட்டும்தானே உங்களுக்கு உண்மையான உறவு. அப்ப இந்த தேவையில சகவாசத்துக்கு பின்னாடி போக மாட்டீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அது அப்படிப்பட்ட இத்தனை கவர்ச்சியில இருந்து விடுபட்டவங்க தான் டபுள் லைட் பரிசுத்தான்னு சொல்ல முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. டபுள் லைட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு லைட்டு. ஒன்னு என்ன லைட்டு? நான் ஆத்மா அப்படிங்கிற லைட்டு. இது டிராமா. இந்த டிராமால எனக்கு சரீரம் கிடைச்சிருக்குது, இங்க நான் ஒரு பார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சுத்தி இருக்க எல்லா தேகதாரிகளும் ஆத்மாக்கள் தான், இங்க பார்ட் பண்றாங்க. இது ஞானத்தின் ஒரு லைட்டு. அப்புறம் இன்னொரு லைட் இருக்குது, டபுள் லைட் இல்லையா. இன்னொரு லைட் என்னன்னா, இந்த உடல், மனம், பணம் இருக்கு இல்லையா, தேகம், தேக உறவுகளை மனசுல பிடிச்சு வச்சிருக்கவங்க, என்னுடையவன் பிடிச்சு வச்சிருக்க அந்த மனசு, இந்த செல்வம், பணம், இந்த தேக பொருட்கள், அதுதான் உடல், மனம், பணம். இது எதுவுமே என்னுடையது கிடையாது, எல்லாமே தந்தை எனக்கு கொடுத்தது, இது தந்தையுடையது அப்படின்னு தந்தை கிட்ட அந்த சுமையை ஒப்படைச்சிருது. அப்ப எப்படி இருப்பீங்க? வெயிட்லெஸ்ஸா இருப்பீங்க. ஞானத்தின் லைட். ஆமா, ஒன்னு ஞானத்தின் லைட், நான் ஆத்மா, இது டிராமா அப்படிங்கிற அந்த லைட்டு, அது ஒரு லைட்டு. இன்னொரு லைட்டு, பரமாத்மா கிட்ட இந்த உடல், மனம், பணம், இந்த தேகம், தேக உறவுகள், தேக பொருட்கள் எல்லாத்தையுமே அப்பாவுடையதுன்னு மாத்திட்டேன், அப்பா கிட்ட அர்ப்பணிச்சுட்டேன் மொத்தமா. அப்ப டபுள் லைட் ஆயிடுவீங்க, நீங்க பரிசுத்தா போல பறந்துட்டே இருப்பீங்க அப்படிங்கறத சொல்ல வர்றாரு அப்பா. இவ்வளவு பெரிய விளக்கம் அது. அந்த வரதானம் 4 வரி தான் இருக்குன்னு நினைப்போம், முழு ஞானமுமே அந்த வரதானத்துலதான் இருக்குது. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், டபுள் லைட்டா பரிசுத்தாவ மாதிரி பறந்துட்டே இருப்பீங்க, எப்பவும் அவ்வியத்த ரூபத்திலே இருப்பீங்க அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. ஸ்லோகன் சொல்றாரு, சாந்தியின் சக்தி மூலம் ஆத்மாக்கள் அனைவருக்கும் பாலனை செய்பவர்கள் தாம் ஆன்மீக சமூக சேவகர்கள் ஆவார். அதான் சைலண்ட் சக்தியை பயன்படுத்தக்கூடியவங்க, சைலண்ட் சக்தியை பயன்படுத்தக்கூடியவங்க தான் ஆன்மீக சமூக சேவகர்கள். நீங்க எப்பவும் எந்த நினைவுல இருக்கணும்? நீங்க ஸ்பிரிச்சுவல் சேவை செய்யக்கூடியவங்க அப்படிங்கறது நினைவுலே இருங்க. அப்ப நினைவுலே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அந்த சைலண்ட் சக்தியை பயன்படுத்திட்டே இருப்பீங்க அப்படிங்கறத சொல்ல வர. அமைதி தான் உங்க வாழ்க்கை. அதனாலதான் எப்போ அப்பா என்ன சொல்லுவார்? ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லுவார். நான் ஆத்மா, என்னுடைய சுயதர்மம் அமைதி அப்படிங்கிறது. அந்த சக்தியை மட்டும் பயன்படுத்திட்டே இருங்க. நீங்க அமைதியா இருந்தாலே போதும், உங்களை சுத்தி இருக்கும் எல்லாருமே அமைதியா இருக்கணும். ஆமா, நம்மளும் ஆமா, நாமளும் அடுத்தவங்களுக்கு சக்தியை கொடுக்க முடியும். நம்மள பார்த்து அவங்களும் அமைதியானவங்களா மாறுவாங்க. இவங்களும் எவ்வளவு அமைதியா இருக்காங்க, எவ்வளவு பொறுமையா இருக்காங்க, இவங்கள போல நாமளும் மாறணும் அப்படிங்கிற ஒரு சாம்பிள் ஆகும், நம்மள ஒரு ரோல் மாடலா ஆகும் அடுத்தவங்களுக்கு. ஆகும், நம்மளே ஆயிடுவோம்.
அப்படிப்பட்ட நம்மளுடைய குணத்தை வெளிப்படுத்துறோம் இல்லையா, அதான் சொல்றாரு குணதானம் செய்யுங்க, ஞான தானம் செய்யுங்க, சக்திகளின் தானம் செய்யுங்க அப்படின்னு. ஞானம், குணம், சக்தி எல்லாமே இந்த சைலண்ட் சக்தியில தான் இருக்குது. இந்த சைலண்ட் சக்தியை பயன்படுத்திங்கன்னா ஆன்மீக சமூக சேவர்கள்னு உங்களை சொல்ல முடியும் அப்படிங்கிறாரப்பா. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஓம் சாந்தி. தேங்க்யூ. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.